श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्तदितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. இன்னைக்கு 26வது ஸ்லோகம் ஸ்ரீ குணரத்ன கோஷத்தில் भोग्या वामपि नान्तरीयकतया पुष्पाङ्गरागैः समं निर्वृत्तप्रणयातिवाहनविदौ नीता परिवाहतां देवि त्वाम् अनुनीलया सहमही देव्यः सहस्रं तथा याभिस्त्वं स्तनबाहुदृष्टिभिरिव स्वाभिप्रियं श्लाघसे. உலகத்தில் ஒருத்தனுக்கு 2 பத்னி இருந்தால் சக்களத்தி சண்டை வரும், பொறாமை வரும், போட்டி வரும், வெட்டி மடிவா 2 பேரும். எம்பெருமானுக்கு பல பத்னிமார்கள் உள்ளனர். போட்டியாவது பொறாமையாவது அது ஏற்படுமா என்பதற்கு விடையளிக்கிறார் இங்கு. பெருமாளும் பிராட்டியுமாக அனுபவிக்கும் காலத்தே பூதேவி நீலாதேவி ஆகியோர் புஷ்பம் சந்தனம் போன்ற உபகரண கோஷ்டியில் இருப்பாளாம். அதெல்லாம் எடுத்துன்னு வருவாளாம். அதை தாங்கி நிற்பாளாம். புஷ்பம் சந்தனமெல்லாம் எடுத்துட்டு ஏரியில் நீர் நிரம்பினால் உடைத்து கொண்டு போகாமல் இருப்பதற்காக கல்லை எடுத்து விடுவார்கள். அதில் அந்த தடுப்பை எடுத்துட்டா தானாக நீர் போகும் என்று ஒரு வழக்கம் உண்டு. ஏரியின் உள்ளே உள்ள நீரும் கலிங்கல் எடுத்து விட்ட நீரும் ஒன்று தானே. அந்த கல்லை எடுத்து விட்ட நீரும் உள்ளே இருக்கிற நீரும் ஒன்று தான். வெளிப்படுத்தப்பட்ட ஜலம் நம்மை வெளியே தள்ளிவிட்டார்களேன்னு எண்ணாது. ஏரியின் உள்ளே உள்ள தண்ணீர் நாம் வெளியே போகாமல் உள்ளேயே இருக்குமே என்று சந்தோஷப்படுவதில்லை. பூரோத்பீட்டே தடாகஸ்ய பரிவாக பிரதிக்கிரியான்னு பவபூதி உத்தர ராமச்சரித்தத்தில் கூறியுள்ளார்கள். ஏரியில் தேங்கி நிற்கும் ஸ்தானத்தில் பெரிய பிராட்டியார், வெளியே கல்லை எடுத்து வெளியேற்றப்பட்ட நீர் ஸ்தானத்திலே மற்றைய தேவிமார்கள். இதனால் அபரிமிதமான ஜலம் அவற்றை வெளிவிடுதல் இன்றியமையாத இருப்பது போல கரை புரண்டு பெறுகின்ற போகத்தில் ஸ்ரீதேவியானவள் பிரதான பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாள். மாதவீம் மாதவ பிரியாம் லக்ஷ்மி பிரியசகீம் தேவீம் மாதவீம் மாதவ பிரியாம்னு பூசூக்தத்தில் வரும். பூதேவியும் நீலாதேவியும் மற்றும் ஆயிரக்கணக்கான தேவிமார்களும் ஸ்ரீதேவியை அனுசரித்து இருப்பார்கள். அப்பிராட்டிமார்களை கொண்டு பெரிய பிராட்டியினுடைய கொங்கைகள் என்ன, கைகள் என்ன, கண்கள் என்ன, இவைகளைப் போல பர்த்தாவை பிரமிக்கச் செய்கின்றாய் நீ. அப்பிராட்டிமார்களை கொண்டு பெரிய பிராட்டியினுடைய அங்கங்களை வைத்து கொண்டு பர்த்தாவை பிரமிக்கச் செய்கிறாய் என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். போக்யாவாமபி நாந்தரிய கதையா புஷ்பாங்க ராகை சமம். தேவி பெரிய பிராட்டியாரே, உமக்கும் உன் கணவரான எம்பெருமான் ஆகிய இருவருக்கும் சாற்றிக்கொள்ளும் பூக்கள், சந்தனம், பன்னீர் முதலான பூசிக்கொள்ளும் பொருள்களுக்கு ஈடாக இன்றியமையாதபடி அமைந்த இனியவர்களும் நிறைந்த அன்பு வெள்ளத்தினுடைய அதிகப்படியான நீரை ஏறி உடையாமல் இருக்க வெளியேற்றுவதாகிய செயலில் மதகு, கலங்கல், கல் இவைகளைப் போல இருக்கும் நிலையை அனாதி பகவத் சங்கல்பத்தால் அடைவிக்கப்பட்டவர்களுமான உன்னை பின்தொடர்ந்து ஸ்ரீ நீலை என்ற தேவியுடன் ஸ்ரீதேவி, ஸ்ரீ பூதேவியும் அப்படியே ஆயிரக்கணக்கான தேவிமார்களும் தேவரீர் கீழ்க்குரிய எந்த தேவியர்கள் தன்னுடையவைகளான தேவரீருடைய உடைமைகளான கொங்கைகள், திருக்கைகள், திருக்கண்கள் முதலானவைகள் போல அன்பனான எம்பெருமானை ஒப்பிக்கிறாய் தேவி ஸ்ரீதேவி நீ. அதாவது இவர்களெல்லாம் அவளுடைய அங்கம். இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானுக்கு பல தேவிமார்கள் இருப்பதையும், அப்படி இருந்தபோதும் உலகத்தில் இருக்கும் மனைவியில் ஒருவருக்கொருவர் மனத்தாங்கலோ சக்களத்தி சண்டையோ அசூயையோ பொறாமையோ கோபமோ ஏற்படுவதைப் போன்று இங்கு எதுவுமே இல்லை என்பதையும், ஒருவருக்கொருவர் இணைந்து எம்பெருமானை மகிழ்விக்கிறார்கள் என்பதும்
தகுந்த உதாரணம் காட்டி திருஷ்டாந்தம் காட்டி விளக்குகிறார் பட்டர். புஷ்பாங்க ராகை சமம் நாந்தரிய கதையா போக்யா ஸ்ரீ பூமி நீலா சமேதனாக எம்பெருமான் எப்போதும் சேவை சாதிக்கிறான். கணவன் மனைவி இருவரும் ஏகாந்தத்தில் இணையும் போது மனைவி சூடியுள்ள புஷ்பங்களோ அவள் பூசியுள்ள சந்தனமோ வாசனைப் பொருள்கள் முதலியன இருந்தாலும் இவைகளால் இருவருக்கும் இடையே போகத்துக்கு குறைவில்லையே. சந்தனம் இருக்கட்டும், பூ இருக்கட்டும், புஷ்பம் இருக்கட்டும், வாசனை பொருள்கள் இருக்கட்டும், அதனால் போகத்துக்கு குறை இல்லைன்னு ஜாஸ்தி தான். பிரத்யுத உத்தீபனமே. இது அச்சேதன விஷயத்தில், இதெல்லாம் அச்சேதனங்கள். அதே போல உணர்வுள்ள கொங்கைகளால் சேர பிடித்த அணைத்தல், திருக்கைகளால் ஆலிங்கனம் செய்தல், கண்களால் குளிர கட்டாட்சித்தல், இது முதலானவைகளும் உள்ளே இருக்கும் ஆத்மாவை விட இதெல்லாம் வேறாக இருந்தாலும் இவை ஆண் பெண் என்ற ஆத்மாக்கள் சேர்ந்து அனுபவிக்கும் இன்பத்தில் இடையூறாக அமைவதில்லையே. கைகளோ தோள்களோ இவைகளின்றி இன்பம் தூய்க்க முடியாது. இவை இருந்தால் தான் இன்பம் இன்னும் அதிகமாகிறது. இதே போல பெரிய பிராட்டியாரை பின்பற்றி பூமி பிராட்டியும் அதே போல நீலாதேவியும் ஷோடசஸ்திரீ சகசிரம் என்று காட்டியபடி 16,000 தேவிமார்களுடன் கண்ணபிரான் திருவிளையாடல்களை புரிந்ததாக காட்டும் பிரமாணப்படி 10,000 தேவிமார்களுடன் நீ ஒரே நேரத்தில் போகம் கொண்டாலும் இந்த மனைவிமார்களுடன் மாத்சரியம் முதலான மானுஷ சாதாரண தீய குணங்கள் வருவதே இல்லை. சௌபரி என்ற மகரிஷி ஒரே நேரத்தில் தமது யோகத்தால் யோக சித்தியால் 50 மனைவிமார்களுடன் தனித்தனியே சிற்றின்பங்களை நுகர்ந்தார் என்று விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. ஒரு சாமானியமான ரிஷிக்கே இது கூடுமாயின் சர்வேஸ்வரன் சர்வஜன் சர்வசக்தன் எம்பெருமானுக்கு இது சாட்சாத் கூடும். சகலத்திர யுத்தம் சக்களத்தி சண்டை இங்கு இல்லை என்று அறியவும். அங்கராகங்கள் பலவிதம். சந்தனம், மஞ்சள், நிலங்கு இவைகளை பூசிக்கொள்வது ஒன்று. இவை சிறிது நேரத்தில் நீராலும் கலைந்துவிடும். வெற்றிலை போட்டுக்கொள்வதால் உதடுகளில் சிகப்பு நிறம், இது ஒரு விடுதி வரையில்தான் இருக்கும். மருதாணி, பூச்சி இது சில நாட்கள் வரை இருக்கும். சில ஜாதியினர் பச்சை குத்தி கொள்வர். அதனால் ஏற்படும் பிம்பங்கள் ஜீவன் இருக்கும் வரை போகாது. உடலில் பிறப்பு முதல் சில இடங்களில் உள்ள மச்சங்களும் இப்படியே எப்பவும் இருக்கும். இப்படியாக பலபடி அங்க ராகங்கள் அங்க அடையாளங்கள் உண்டு. இவை யாவும் தம்பதிகள் இணையும் போது இடையூறாக அமைவதே இல்லை. இது இன்னும் அது உயர்ந்து போகத்தில் சேரும். இப்படி அச்சேதனங்களால் இடையூறு இல்லாமல் இருக்கட்டும். உணர்வு உடைய பொருட்களாலும் தடை இருக்காது. ஸ்தன பாகு திருஷ்டிபிகி இவ கொங்கைகள், தோள்கள், கைகள், இந்த மாதிரி கண்ணால் அனுபவித்தல். இதைவிட ஒரு படி மேல் சென்றால் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி முதலானோர் கூட தனித்தனி ஆத்மாவாகவே இருந்தாலும் விரோதமில்லை. ஏன்னா இவர்களெல்லாம் பார்ட். யார் மூலமாக வேணும் கைங்கரியங்களை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டால் சர்வருக்கும் சர்வவித கைங்கரியமும் உண்டு என்ற சாஸ்திரார்த்தத்துக்கு விரோதமில்லை. யார் மூலமாக வேணும் கைங்கரியங்களை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டால், அதாவது நம்ம போய் சக்கரத்தாழ்வான் கைங்கரியத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னா சக்கரத்தாழ்வான்னு நமக்கு விட்டு கொடுப்பார். கருடனோட கைங்கரியம் பண்ணணும்னா கருடனோட நமக்கு விட்டு கொடுப்பார். அது மாதிரி பூதேவி நீலாதேவி கைங்கரியம் பண்ணணும்னாலும் விட்டு கொடுப்பார். ஆனால் அவள் கேட்க மாட்டான் அப்படி. ஏன்னா அங்கே பொறாமை, போட்டி, அசூயை, ஆசை அதெல்லாம் கிடையாது. நம்ம பண்ணுற கைங்கரியமே அதி ஆச்சரியமான பேரானந்தமாக இருக்கும் பொழுது இன்னொரு கைங்கரியத்தினால ஆனந்தம் அதிகம் என்பது கிடையாது. அதுக்கு தான் அந்த தண்ணி, அதாவது ஒரு காரணத்தால் மழைக்காலத்தில் அதிகமாக ஏரியில் நீர் வரும்பொழுது அது கரை உடையாமல் இருக்க கலங்கள், மதகு முதலானவைகளால் மறுகாலில் அதை எடுத்து அந்த மதகை ஓப்பன் பண்ணி நீர் வெளியேற கிராமங்களில் அமைப்பு உண்டு. அது பவபூதி உத்தரராம சரித்திரத்திலும் அதை காண்பிக்கப்படுகிறது. அது மாதிரி தான் இங்கு ஸ்ரீ பூமி நீலாதேவிகள். பெரிய பிராட்டியாருக்கு பிறகு பூமி பிராட்டியை கூறாமல் நீலையை குறிப்பிட்டதற்கு காரணம் என்னன்னா, அந்தப்புற நிர்வாகம் முழுவதும் நீலாதேவிக்கு அதீனம் என்று ஸ்ரீ பாஞ்சராத்திரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. எம்பெருமான் ஒருவனே புமான் தேவ்ய சகசிரம் ததா ஸ்திரீ பிராயம் இதரஜனா ஜெகத் என்ற வச்சனம் உண்டானபடியால் அவனை நீக்கியுள்ள எல்லாரும் பெண்பாளர்கள் என்பதை குறிப்பால் உணர்த்தியபடி பிராட்டி திருமேனியுள்ள அவயவஸ்தானியர்கள் மற்றைய தேவிமார்கள் ஸ்தனபாகு திருஷ்டி பிரிவ என்று காட்டினார்.
நித்திய முக்தர்களில் யாரேனுக்கும் பண்ணும் பணிவிடைகளைக் கண்டு மற்றவருக்கு தான் இந்த பணிவிடையை செய்யவில்லையே என்ற எண்ணம் வருவதில்லை. அதுதான் சாஸ்திரம். இப்படி இருக்க பிராட்டிமார்களுக்குள் இத்தகைய வித்தியாசம் வருவதற்கு பிரசக்தியே கிடையாது, ஒரு சான்ஸே கிடையாது. திருவிருத்தத்திலே ஒரு பாசுரம் உண்டு. அதில் பெரிய பிராட்டியாரும் எம்பெருமானும் போகத்துக்காக ஆதிசேஷனாகிய படுக்கையில் ஏறுவதைக் கண்டு பூமி பிராட்டி அழுவதாக உள்ளது. அழைக்கும் கருங்கடல் வெண் திரைக்கே கொண்டு போய் அலர்வாய், மழைக்கண் மடந்தை அரவணை ஏற மண்மாதர் விண்வாய், அழைத்து புலம்பி முலை மலை மேல் நின்று மாறுகளாய், மழைக்கண்ணநீர் திருமால் கொடியான் என்று வார்க்கின்றதேன் 52வது பாசுரம். இதற்கு அனுபபன்னமாய் இருப்பதொரு அர்த்தத்தை சொல்லவே இதென்ன என்று கூடும்படி தலைமகள் நெஞ்சிலே படும். அவள் விசாரித்து நிர்ணயிக்கும் போது அவன் வந்து கொடு நிற்கும் என்று பட்டர் இந்த பாசுரத்தில் அருளி செய்தார் என்று வாக்கியானம். அதாவது இப்படி தலைவி எண்ணி முடிக்கும் முன் எம்பெருமான் நேரிலே எழுந்தருளி விடுவார் என்பது தாத்பரியம். அதனால் திருவிருத்த பாசுர விரோதமில்லை இங்கு. இந்த ஸ்லோகத்துக்கு மூலம் போல் அமைந்தது அதாவது பொய்கை ஆழ்வார் திருவந்தாதி பாசுரம் 42வது பாசுரம். திருமகளும் மண்மகளும் ஆய்மகளும் சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவாறு என்கொல், திருமகள் மேல் பாலோதம் சிந்த பட நாகனை கிடந்த மாலோதர் வண்ணம் மனம். அதாவது இங்கே அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்தால் திருமகட்கே தீர்ந்தவார் என்கொல். ரொம்ப அழகாக இங்கே பொய்கை ஆழ்வார் தெரிவிப்பதையே பராசர பட்டர் ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். அதைத்தான் திருவிருத்தத்திலையும் 52வது பாசுரத்திலையும் நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். அடியேன் தன்யோஸ்மே. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.